செய்திகள் தொடர்கின்றன. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த உலக சூப்பர் பைக் சாம்பியன் கார்லோஸ் செகா கிறிஸ்துமஸ் தாத்தா வேடத்தில் மீன் அருங்காட்சியக மீன் தொட்டியில் சுறா மீன்களுடன் சேர்ந்து நீந்தி ரசிகர்களை பரவசத்தில் ஆழ்த்தினார். சர்வதேச சூப்பர் பைக் பந்தயத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக சாம்பியன் பட்டம் வென்று வருபவர் கார்லோஸ் செகா. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவரான கார்லோஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ரசிகர்களுக்கு நூதன முறையில் வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு அவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடத்தில் பார்சிலோனா நகரில் உள்ள மீன் பண்ணையில் உள்ள குளத்தில் சுறா மீன்களுக்கு நடுவே நீந்தியது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. 39 வயதுடைய கார்லோஸ் செகா கடந்த ஆண்டு விண்வெளி வீரர் பெட்ரோ டுகோ மற்றும் தங்கள் நாட்டின் கால்பந்து வீரர்களோடு இதுபோன்ற சுறா மீன்களுடன் நீந்தி சாதனை புரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் நாட்டு விமான நிறுவனம் விமான பயணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தி பணிப்பெண்களை பயணிகள் முன்பு நடனமாடி உற்சாகப்படுத்தும் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. அனைத்து நாடுகளிலும் விமான பயணிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக விமான பணிப்பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் விமான பணிப்பெண்கள் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதோடு பயணத்தின் போது பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிப்பது குறித்து பயணிகள் முன்பு நடனமாடி உற்சாகப்படுத்துவதையும் செய்து வருகின்றனர். Do not inflate the vest inside the aircraft. Please be reminded that an authorized removal of life vests from this aircraft is a criminal offense. The cabin is pressurized. நாமக்கல்லில் தென்னிந்திய அளவிலான கோகோ போட்டி தொடங்கப்பட்டது. அகில இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு சார்பாக கோவை அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான கோகோ போட்டி நாமக்கல்லில் தொடங்கப்பட்டது. இப்போட்டியில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களை சார்ந்த 47 பல்கலைக்கழகங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் வெற்றி பெறும் அணிகள் வரும் 2012 ஜனவரி மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கோகோ போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழர்களுக்கு தொடர்ந்து ஓரவஞ்சகம் செய்து வரும் பிரதமருக்கு சென்னையில் கேப்டன் தலைமையில் நடைபெறும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை தேமுதிகவினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆய்வர் குழுவினர் இன்று இறுதிக்கட்ட ஆய்வு நடத்துகின்றனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் விரைவில் மின் உற்பத்தி துவங்கும் என்று மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் ஆர். சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பில் நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.